நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி. ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட எப்படி பேசணும்னு மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள அதிகாரிகளுக்கு தெரியல. ஓஹோ, எப்படி பேசணும்? இல்ல எனக்கு தெரியல. பெரிய செலிபிரிட்டினா ஐயா சாமி வாங்க அப்படின்னு கூல கும்பிடு போட்டு வாங்க வாங்கணுமா? இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கான ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. இல்ல எனக்கு புரியல. அது என்ன அப்படி என்ன பெரிய லெவல்ல இருக்கீங்க? அது என்ன பெரிய லெவல்னா என்ன சின்ன லெவல்னா என்ன? முதல்ல அந்த செலிபிரிட்டின்ற வார்த்தையே முதல்ல அடிச்சு உடைக்கணும். ஏங்க நமிதா அவர்களே, நடிகர் நடிகை அப்படின்றது உங்களோட தொழில். நீங்க படத்துல ஸ்கிரீன்ல வருவீங்கன்றதுக்காண்டி நீங்க ஏதாச்சும் வெளியில போகும்போது மக்கள்லாம் உங்களை வியப்பா பாக்குறாங்கன்றதுக்காண்டி நீங்க ஒன்னும் பெரிய சுப்பீரியர்லாம் கிடையாது. தன்னைத்தானே நான் ஒரு செலிபிரிட்டி, நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்க எனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கணும், இந்த விஐபி ரூட் போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறதே கேவலமான ஒரு மைண்ட் செட். யாருன்னு தெரியல அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள அதிகாரி அவர் எப்படி மத்த மக்கள்கிட்ட கேட்பாங்களோ அதே மாதிரியே இவங்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. கோவில்னு வந்தாச்சுன்னா எல்லாருமே சமந்தம் அப்படின்ற மாதிரி ஈக்குவாலிட்டின்ற பேரிகேட்டை தூக்கி நமிதா முன்னாடி சட்டுன்னு சொல்லிட்டு மக்களே அன்பா ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துல நடிக்கிறவங்க, இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மனுஷனா மட்டும் பாருங்க. அவங்கள பெரிய ஆளாக்குற மாதிரி அவங்களோட செல்ஃபி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், அவங்க மேல விழுந்து அவங்களே தன்னைத்தானே ஒரு மயிரும் நினைக்க வச்சிடாதீங்க.